சில முக்கிய அம்சங்களுக்கு அரசாங்கம் உரிய தீர்வு கண்டால் NEP எனப்படும் புதிய பொருளாதார கொள்கை மீதான மலாய்க்காரர் அல்லாதோரின் அதிருப்தி குறையக்கூடும். முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் அவ்வாறு கூறியுள்ளார். கல்வி உள்ளிட்ட துறைகளில் சம வாய்ப்புகள் தரப்பட்டால் NEP கொள்கையின் கீழ் மலாய்க்காரர்களும் இதர பூமிபுத்ராக்களும் அனுபவிக்கும் சிறப்பு சலுகைகள் மீதான அவர்களின் வருத்தம் தணியும் என கைரி சொன்னார். தம்மை பொறுத்தவரை பூமிபுத்ராக்களுக்கு இருக்கும் சலுகைகள் மலாய்க்காரர் அல்லாதோரின் கண்களை பெரிதாக உறுத்துவதில்லை. ஆனால் அனைத்து பாடங்களிலும் பெற்றும் உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பயில வாய்ப்பு கிடைக்காதது போன்ற நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதே அவர்களின் தீராத வழியாக உள்ளது. அதை மட்டும் அரசாங்கம் நிவர்த்தி செய்துவிட்டால் NEP மீதான அவர்களின் அதிருப்தி அதுவாக அகன்றுவிடும் என தனது கில்வார் சக்குஜாப் பாட்காஸ்ட் தொடரின் புதிய பதிவில் கைரி ஜமாலுடன் சொன்னார். கல்வி வாய்ப்புகளில் NEP-யின் இன விகிதாச்சார அடிப்படையிலான கொள்கை பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள் மீது பாகுபாடு காட்டும் நடவடிக்கை என காலமாகவே அதிருப்தி நிலவுகிறது. பூமிபுத்ராக்களை கைதூக்கி விடுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட NEP கொள்கையை படிப்படியாக அகற்றித்தான் ஆக வேண்டும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது அண்மையில் கூறியிருந்தது குறித்து கைரி பேசினார். 1969 மே 13 இனக்கலவரத்தின் எதிரொலியாக 1971 ஆண்டில் அப்போதைய பிரதமர் அப்துல் ரசாக் இந்த NEP கொள்கையை அறிமுகப்படுத்தினார். பெரும்பான்மை இனத்தவர்களான பூமிபுத்ராக்களுக்கு ஆதரவான உறுதியான செயல் திட்டங்கள் மூலம் இனங்களுக்கிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதை அது நோக்கமாக கொண்டது. கடா பாலிங் மாவட்டத்தில் அமைந்துள்ள கத்தும்பா தமிழ் பள்ளி தற்போது மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னதாக கத்தும்பா தோட்டத்தில் செயல்பட்ட கத்தும்பா தமிழ் பள்ளி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கல்வி அமைச்சின் ஆலோசனையின் பேரில் பக்கான்தாவார் தேசிய பள்ளியில் இணைக்க கட்டாயமாக நகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இவ்வாண்டு தொடக்கத்தில் பக்கான்தாவார் தேசிய பள்ளியில் புதிய கட்டிட கட்டுமானம் என்ற பெயரில் கத்தும்பா தமிழ் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிக்கு சென்றிட கல்வி இலாக்கா நடவடிக்கை எடுத்தது. இத்தகைய கட்டாய மாற்றங்கள் மற்றும் மாற்று திட்டங்களை கத்தும்பா தமிழ் பள்ளியை மூடுவதற்கான திட்டமாக பார்க்காமல் வேறெப்படி பார்ப்பதென கத்தும்பா தமிழ் பள்ளி வாரிய குழு தலைவர் கிருஷ்ணா முனியாண்டி கேட்டிருக்கிறார். தமிழ் பள்ளிகள் கல்வி மட்டுமல்லாமல் மொழி, கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை காக்கும் அரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகின்றன. இந்நிலையில் கத்தும்பா தமிழ் பள்ளி மூடப்பட்டால் அது அவ்வட்டார தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பாகும் என அவர் வேதனை தெரிவித்தார். இவ்வேளையில் மடானி அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இந்த கத்தும்பா தமிழ் பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என மலேசிய தமிழ் பள்ளிகளின் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வெற்றிவேலன் கேட்டுக் கொண்டார். தமிழ் பள்ளிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். தனி சமூகத்திற்கும் மொழிக்குமான உரிமைகளை பறிக்காத விதத்தில் கல்வி நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் அமைச்சர் ஃபர்லினா சிடேக் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என வெற்றிவேலன் வலியுறுத்தியிருக்கின்றார். நாட்டில் தைப்பூச திருவிழாவுக்கு பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலங்களில் கடா, சுங்கைப்பத்தானி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானமும் ஒன்றாகும். ஸ்லாங்கூர் பத்துமலை, பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசங்களுக்கு அடுத்து பெரிய விழாவாக கொண்டாடப்படும் சுங்கைப்பத்தானி தைப்பூச விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வர். இவ்வாண்டு தைப்பூசம் இன்னும் 2 வாரங்களில் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் சுங்கைப்பத்தானி தைப்பூச திருவிழாவுக்கான முகூர்த்தக்கல் நடும் நிகழ்வு நேற்று முன்தினம் விமரிசையாக நடைபெற்றது. அதில் 200க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நாளை ஜனவரி 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேவஸ்தானத்தில் கொடியேற்றும் வைபவம் நடைபெறுவதால் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு அதன் தலைவர் ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சுங்கைப்பத்தானி தைப்பூசம் கடந்த ஆண்டை விட சிறப்பாக பக்தர்களுக்கு வசதியாக அமைவதற்கு தேவஸ்தானம் பல முன்னேற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர் கூறினார்.
பெரிகாத்தான் கைப்பற்றும் முயற்சிக்கு தலைமையேற்க வேண்டியது தாங்களே, மாறாக கிராக்கான் கட்சி அல்ல என மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. பினாங்கு கிராக்கானின் கோட்டையாக இருந்தது உண்மைதான். நவீன பினாங்கின் வளர்ச்சியில் கிராக்கான் தலைவர்களின் பங்கும் அளப்பரியது. அதை மதிக்கிறோம். ஆனால் இன்று நிலைமை வேறு, களமும் வேறு என MIPP தலைவர் புனிதன் கூறியிருக்கின்றார். சீன வாக்காளர்கள் DAP-க்கான தங்களின் விசுவாசத்தை தொடர்வதால் வெற்றிக்கான மாற்று வழியை தேடுவது காலத்தின் கட்டாயம். ஆக இந்திய மலாய் வாக்காளர்களை குறிவைத்து தேர்தலை சந்திப்பதுதான் நமக்கிருக்கும் சிறந்த தேர்வாகும். அந்த முயற்சிக்கு பெரிகாத்தானின் 4வது உறுப்பு கட்சியான MIPP தலைமை ஏற்பது பலன் தரும் என புனிதன் கூறியுள்ளார். காஜாங் மருத்துவமனையில் 7 வயது சிறுமி மரணமடைந்த சம்பவத்தில் அவளது பெற்றோர் கைதாகியுள்ளனர். இருவரும் புதன்கிழமை விடியற்காலை 1 மணிக்கு சுய நினைவற்ற நிலையில் மகளை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட போதே மகள் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் அன்று மதியம் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் சிறுமியின் உடலில் பழைய மற்றும் புதிய காயத்தழும்புகள் கண்டறியப்பட்டன. அவளின் மரணத்திற்கு கூர்மையற்ற ஆயுதத்தால் அடிவயிற்றில் ஏற்பட்ட காயமே காரணம் என்றும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பிள்ளையை சித்திரவதை செய்த சந்தேகத்தின் பேரில் 38-40 வயது மதிக்கத்தக்க பெற்றோர் கைதானதாக காஜாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். கொலை குற்ற விசாரணைக்காக இன்று முதல் இருவரும் தடுத்து வைக்கப்பட உள்ளனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் பிரியாவிடை சந்திப்பு பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தும் அளவுக்கு எல்லை மீறி வைரலாகியுள்ளது. வகுப்பறை மின் விசிறிகளை மடக்கி கரும்பலகையை பெயர்த்தெடுத்து நாற்காலி மேசைகளை உடைத்து மாணவர்கள் பெரும் அட்டகாசம் செய்திருக்கின்றனர். அதிலும் ஒருவன் நாற்காலி மீது ஏறி எரிந்து கொண்டிருக்கும் குண்டு பல்பை எக்கி பறித்து விட்டான். அவனுக்கு கொஞ்சமும் சளைக்காத சக மாணவி அந்த பல்பை வாங்கி தரையில் போட்டு உடைத்தாள். முதலுதவி சிகிச்சை பெட்டி போல் தெரியும் வெள்ளை பெட்டியையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதையும் கழற்றி கீழே போட்டு சந்தோஷத்தில் காலால் மிதிக்கின்றனர். வீடியோ வைரலாகி இந்திய வலைத்தளவாசிகள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். விஷயம் பெரிதானதை அடுத்து அதிகாரிகள் அச்சம்பவத்தை விசாரித்து வருகின்றனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 0125522845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.